வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் 1ல் சாப்டர் 3 இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்ட் 7 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 6 வீடியோஸில் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு DBMS. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். தென் எவல்யூஷன் ஆஃப் DBMS. ஸோ எப்படி வந்து DBMS எவால்வ் ஆயிடுச்சு, ஸோ எப்படி வந்து பஞ்ச் ரெக்கார்ட்ஸ் மூலமாக டேட்டா செட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக எப்படி வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். ஸோ ஃபைல் மேனேஜ் சிஸ்டமில் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருந்ததுனால ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தது தான் DBMS. ஸோ டேபிள் வச்சு எப்படி ஒரு டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் DBMS கான்செப்ட். ரெண்டு கான்செப்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஆசிட் கான்செப்ட், அப்புறம் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் செக்யூரிட்டி, அந்த ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸ் மாடல்ஸ் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாடல்ஸ் இருக்குது. ஹைராரிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். இந்த மாதிரி 4 மாடல்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு மாடலும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டேட்டா மாடல் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து RDMS அண்ட் ஜார்கன்ஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் எப்படி, அப்படின்னா என்ன, ஒரு டேபிளுக்கும் ஒரு டேட்டாபேஸ்க்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அதில் வந்து கீஸ்னால் என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ER மாடல்ஸ். ER மாடல்ஸ்னால் என்ன, இது ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ என்டிட்டினா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ER டயக்ராம்ஸ் பார்த்தோம். ER டயக்ராம்ஸ்னால் என்ன, அது ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா பேஸ். அப்போ ஆட்ரிபியூட்ஸ்க்குனா எனக்கு என்ன சிம்பிள் இருக்கணும், என்டிட்டிக்கு என்ன சிம்பிள் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்க்கு என்ன சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளும் அதுக்கு ஸ்ட்ராங்னா என்ன, வீக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ER டயக்ராமில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து இன்ட்ரடக்ஷன் டு MySQL. ஸோ SQLனா என்ன, இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை என்ன, ஒரு நியூ யூசர் அக்கௌண்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து MySQL கமாண்ட். ஸோ வந்து லாஸ்ட் இயரில் MySQL எப்படி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா MySQL இன்ஸ்டாலேஷன் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து சொல்ல ஒரு கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட்னா SQL கமாண்ட் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசருக்கு நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த டேட்டாபேஸ் அட்மின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரி கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the database administrator DBA frequently use few commands to control the entire database. These commands are known as administrative MySQL command. The following are few such important commands used frequently while working with MySQL. ஸோ இதுதான் ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் டேட்டாபேஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சில கமெண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஷார்ட் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூஸ் டேட்டாபேஸ், அப்புறம் ஷோ டேட்டாபேஸ், ஷோ டேபிள்ஸ், ஷோ காலம் ஃப்ரம் டேபிள்ஸ், டேபிள் நேம், ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம், ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம் /c. இந்த பேசிக்காக இந்த 6 கமாண்ட் வச்சு தான், இந்த 6 MySQL கமாண்டை வச்சு தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்றும் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்ன சின்டெக்ஸு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூஸ் டேட்டாபேஸ். திஸ் கமாண்ட் இஸ் யூஸ் டு செலக்ட் த டேட்டாபேஸ் இன் MySQL ஃபார் ஒர்க்கிங். இஃப் தேர் இஸ் an existing database named test, it is used as a working database. இப்போ டேட்டாபேஸ் நம்ம எடுத்தோன்னா ஸோ நிறைய டேட்டாபேஸ் ஒரு MySQL கமாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது மார்க் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கேன். ஸோ மார்க்குன்ற டேட்டாபேஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு டெஸ்ட்ன்ற டேட்டாபேஸ்க்குள்ளே போகணும். ஸோ அப்படி போகும்போது நான் என்ன பண்ணணும்னா இந்த கமெண்ட்டை நான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் டேட்டாபேஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்க அந்த மார்க் டேட்டாபேஸ்லேருந்து எனக்கு என்ன ஆகும்னா டெஸ்ட் டேட்டாபேஸ்க்கு மாறும். ஸோ இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
MySQL use database test. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சேஞ்ச் அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னா நான் யூஸ் டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். எனக்கு இப்போ பர்டிகுலராக வேறு ஒரு டேட்டாபேஸ்லேருந்து இன்னொரு டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் இந்த யூஸ் கமாண்ட் கொடுத்தேன்னா ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்க டேட்டாபேஸ்லேருந்து வந்துட்டு புதுசாக நான் சொல்கிற டேட்டாபேஸ் என்ன பண்ணும் சேஞ்ச் ஆகிட்டு அந்த டேட்டாபேஸில் ஒர்க் ஆகும். இதுதான் யூஸ் டேட்டாபேஸோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஷோ டேட்டாபேஸ். லிஸ்ட் ஆல் த டேட்டாபேஸ் அவைலபிள் இந்த டேட்டாபேஸ் சர்வர். ஸோ டேட்டாபேஸ் சர்வரில் இருக்கிற எல்லா டேட்டாபேஸும் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன டெஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸில் நிறைய ஒரு சர்வரில் நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ எத்தனை டேட்டாபேஸ் இருக்குது என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்றது நமக்கு ஷோ பண்ணுறதா இந்த ஷோ டேட்டாபேஸ். ஸோ அதுக்கு சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ டேட்டாபேஸ் இதான் அதோட சின்டெக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது டெஸ்ட்டு MySQL எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட் பேரண்ட். ஸோ அப்போது அந்த டேட்டாபேஸ் சர்வரில் இத்தனை டேட்டாபேஸ் இருக்குன்னு எனக்கு என்ன ஆகும் எனக்கு அவுட்புட் ஷோ பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷோ டேபிள். லிஸ்ட் ஆல் த டேபிள் அவைலபிள் இந்த கரண்ட் டேட்டாபேஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இப்போது ஒரு டேட்டாபேஸ் நெட் தான் நம்ம சொல்லியிருக்க நிறைய டேபிள்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு கரண்ட்டாக ஒரு டேட்டாபேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டேட்டாபேஸில் எத்தனை டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த கமெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஷோ டேபிள் கமெண்ட் கொடுக்கும்போது நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும் அந்த டேபிள்ஸை நம்ம வியூ பண்ண முடியும். இதோட சின்டெக்ஸ் பாருங்கள் ஷோ டேபிள் அப்படின்னு கொடுக்கும்போது கரண்ட்டாக நான் என்ன டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அந்த டேட்டாபேஸோட டேபிள்ஸை மட்டும் எனக்கு என்ன பண்ணும் ஷோ பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ டேபிள்ஸ் இன் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டுன்ற இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ டெஸ்ட்டுன்ற டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டுன்ற டேட்டாபேஸில் எனக்கு என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது ஸ்கூல் இருக்குது சேலரி இருக்குது எம்ப்ளாயி இருக்குது லைப்ரரி இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டுன்ற டேட்டாபேஸில் இருக்குன்றதை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோ காலம்ஸ் ஃப்ரம் த டேபிள் நேம். இப்போ இன்னும் இன்டீரியராக போயிட்டு லிஸ்ட் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆட்ரிபியூட்ஸ் நத்திங் பட் காலம் நேம் ஆர்எல்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ லிஸ்ட் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ். த ஆட்ரிபியூட்ஸ் டைப்ஸ் இஸ் நல் வேல்யூ பெர்மிட்டட் கீ இன்ஃபர்மேஷன் டிஃபால்ட் வேல்யூ அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த கிவன் டேபிள். இப்போது டெஸ்ட்ன்ற டேட்டாபேஸில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுன்ற ஒரு இது எடுத்துக்கிறேன் இல்லை ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு டேபிள் நான் எடுத்துக்கிற போது அந்த ஸ்போர்ட்ஸுன்ற டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸும் என்ன மாதிரி டைப்ஸில் இருக்குது ஈஸ் நல்ல இருக்கா பர்மிட் பண்ணியிருக்காங்களா அதோட கீ இன்ஃபர்மேஷன் என்ன அதோட டிஃபால்ட் வேல்யூஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணும் அந்த காலமை பற்றி அந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணும். அதுக்கு பாருங்கள் சின்டெக்ஸ் கொடுக்குறேன் MySQL ஷோ காலம் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ். அப்போ ஷோ காலம் ஃப்ரம் எந்த டேபிள். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ன்ற டேட்டாபேஸில் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு காலம் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் டேபிளில் என்னென்ன காலம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஆகும் எனக்கு இப்படி வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது பாருங்க டீம் ஐடி டீம் நேமு டீம் சைஸு டீம் ரேங்க். ஸோ டீம் ஐடி என்ன டைப்பில் இருக்குது நல்லா கீயா டிஃபால்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் லிஸ்ட்டில் ஒரு ஃபீல்ட் ஆட்ரிபியூட்ஸோட ஒரு வேல்யூமே நம்மளுக்கு என்ன பண்ணும் ஷோ பண்ணும். இதுதான் வந்து ஷோ காலம் ஃப்ரம் டேபிள் நேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ த query ஷோஸ் ஆல் த இண்டெக்ஸ் ஃபார் த கிவன் டேபிள். ஸோ என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குன்றதை என்ன பண்ணும் இந்த query ஷோ பண்ணும். ஸோ இதுக்கு சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் த ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் கொடுத்தா அது என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது ஸோ நேம் இருக்கா என்னென்ன காலமோட நேம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணுறதா இந்த ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் த டேபிள் நேம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திஸ் கமெண்ட் ப்ரொவைட்ஸ் வித் டீடைல்டு ரிப்போர்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேபிள். ஒரு பர்டிகுலர் டேபிள் டேட்டாபேஸில் என்ன மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போ அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அது ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லை கடைசியாக ஒர்க் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் மூலமாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதோட சின்டெக்ஸ் பாருங்கள் ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்ற டேபிளில் அதோட ஸ்டேட்டஸ் எங்களுக்கு காமிங்க எத்தனை நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டாக எத்தனை டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்டேட் எவ்வளோ நடக்குது டெலிஷன் ப்ராசஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அதோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் ஷோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பேசிக்கான வந்து MySQL கமெண்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற முக்கியமான ஒரு 6 டேட்டாபேஸு முக்கியமான 6 கமெண்ட் வந்து உங்களுக்கு இதுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா MySQL இன்ஸ்டாலேஷன்ஸ். Download and install XAMPP server software from internet. The installation process image are given below. So XAMPP server. So இந்த சர்வர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ குறிப்பாக இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு வெப் சர்வராக ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இது யார் வந்து டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HTTP சர்வர்ஸ், அதுக்கப்புறம் வெப் பேஸ்டு PHP, அதுக்கப்புறம் இந்த மாதிரி MySQL எல்லாமே உங்களுக்கு வந்து வெப் பேஸ்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த சர்வரை தான் இதில் தான் நம்ம உங்கள் புக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம MySQL as well as PHP ரெண்டுமே வந்து என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கு உங்களுக்கு வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இட் சப்போஸ் போத் விண்டோஸ் as well as iOS அதுக்கப்புறம் லினக்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நான் சப்போர்ட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து இட் டேக்ஸ் சம் டைம். நம்ம மேனுவலாக பண்ணும்போது நிறைய டைம் ஆகும். அதனால் புக்ஸில் கொடுத்துருக்க இமேஜ் வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம செட்டப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இமேஜ் கிடைக்கும். செட்டப் எக்ஸாம்ப் வெல்கம் டு எக்ஸாம் செட்டப் விசார்ட் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு காமிக்கு வந்து செலக்ட் த ரிக்வயரிங் காம்போனன்ட் அலாங் வித் த MySQL கமாண்ட் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் காமிக்கும். இதில் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் தேவை, எனக்கு MySQL தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெர்க்குரி மெயில் சர்வர் நம்மளுக்கு தேவையில்லை, டாம் கேட் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பாக்ஸ் நம்ம எடுத்து விட்டணும். இப்போ எனக்கு PHP அட்மின் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஃபேக் சென்ட் மெயில் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை எடுத்து விட்டிங்கன்னா என்னென்ன காம்பவுண்ட் நம்மளுக்கு தேவையோ அந்தந்த காம்பவுண்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு செக்லிஸ்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அன்செக் பண்ணிட்டோம்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தணும். ஸோ கொடுத்தவொடனே சூஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம அந்த சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்ற ப்ரௌஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இப்போ எனக்கு C டிரைவில் வேணும் இல்லை D டிரைவில் வேணும், எந்த டிரைவில் வேணுமோ அந்த டிரைவில் கொடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கொடுத்தும் போது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் டு செட்டப் ரெடிஸ் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், செட்டப். இப்போ நம்மளுக்கு வந்து செட்டப் ரெடி ஆகிடுச்சு, ரெடி டு இன்ஸ்டால். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு தேவைன்றதை சூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எந்த லொக்கேஷனில் எனக்கு சேவ் பண்ணணுன்றதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், செட்டப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்ஸ்டாலேஷன் கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ இப்போ சொன்னோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ இதில் பேக்கிங் அன்பேக்கிங் ஃபைல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேக்கிங் ஃபைல்லாம் அன்பேக் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் போயிட்டு முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ்ட்னு வரும். அதில் ஃபினிஷ் பட்டன் கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், டு யூ வாண்ட் டு ஃபினிஷ் த இன்ஸ்டாலேஷன் எக்ஸாம் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். இப்போ உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் அவே கோ டு எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனல் ஸ்டார்ட் த அப்பாச்சி அண்ட் MySQL சர்வீஸ் 1 by 1. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணி முடித்த உடனே உங்களோட ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனை இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம என்ன பண்ணோம், ஆக்ஷன் இருக்கு பாருங்கள், ஆக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட், அந்த ஸ்டார்ட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம். ஸ்டார்ட் கிளிக் பண்ணவே உங்களுக்கு அட்மின்ற வேர்டு வந்து இப்போ டிசேபிளாக இருக்குது, அது உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அதுக்கு அந்த அப்பாச்சி வந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து ரன்னிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் பண்ண ரெடி அப்படின்னு இருக்கும். இப்போ அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணால் அப்பாச்சி ரன்னிங்கிற மெசேஜ் எனக்கு கீழே வரும். அது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், MySQL ஸ்டார்ட் பண்ணோம். 1 by 1 தான் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணாமல் வேறு எதுவுமே நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அப்பாச்சி முதல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த அட்மின் எனக்கு எனேபிள் ஆன பிறகு அதுக்கப்புறம் MySQL நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2 சர்வீஸ் கெட் ஸ்டார்டட் 1 by 1. ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எனக்கு வந்து அட்மின்ற வேர்டு வந்து எனக்கு வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் MySQL பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா 80443 அப்படின்னு ஒரு போர்ட்ஸ் இருக்குது. MySQLக்கு 3306. இந்த போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாச்சி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே மெசேஜ் காமிச்சிருக்கு பாருங்கள், ஸ்டேட்டஸ் காமிச்சிருக்கு பாருங்கள், அட்டெம்ப்டிங் டு ஸ்டார்ட் அப்பாச்சி ஆப்பு, ஸ்டேட்டஸ் சேஞ்சு ரன்னிங். ஸோ நான் அது ரன்னிங் அப்படின்னு எனக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து அட்டெம்ப்டிங் டு ஸ்டார்ட் MySQL ஆப், ஸோ ஸ்டேட்டஸ் சேஞ்ச் டிடெக்டட் ரன்னிங். ஸோ நான் வந்து MySQLும் ரன் ஆகிட்டு இருக்கு, அப்பாச்சும் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்படி எனக்கு ரன் ஆனால் மட்டும்தான் என்னால் ஒரு MySQLோ இல்லை வந்து PHPயோ நான் என்ன பண்ண முடியும், வெப் பேஸ்டாக நான் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த லிங்க் இருக்கு பாருங்கள், ஓப்பன் த URL. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் PHP அட்மின் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால்
நம்மளுக்கு MySQL டேட்டாபேஸ் உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம ப்ரௌசரில் நம்ம கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலுமே MySQL டேட்டாபேஸ் நான் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு விஷயத்தையும் பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை வச்சு, இந்த எக்ஸாம் கண்ட்ரோல் பேனரை வச்சு எப்படி நம்ம வந்து MySQL ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன கொரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.